வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரேஷ் ராபு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த நிகழ்வு தாங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட நிகழ்வு ஒரு தாக்குதல் நடந்ததா இல்லை திட்டமிட்டதா அப்படின்னு எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ண வேணாம். ஆனால் நடந்த சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இது ட்ராஜடியாக காமெடியா அப்படின்னு தான் சில சமயம் தோணுது. ஏன்னா திடீர்னு கேள்வி கேட்டாலே 14 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 14 பேரில் நடந்த ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா என்ன, அதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸாம் எழுதாமையே பாஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இங்கே எஸ்கேப் ஆகி காணாமல் போய்விட்டார்கள். முக்கியமான ஆள் அங்கே காணாமல் போனவங்க. இது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மேலும் ஒரே ஒரு விஷயந்தான், இது எது பிரதிபலிக்குது அப்படின்னா, சோஷியல் மீடியா அப்படின்றது எந்த அளவுக்கு நாட்டுடைய பாதுகாப்பின்றை பயங்கரமான ஒரு பிரச்சனையை உண்டாக்குது. இதை கூட சரி செய்ய முடியலையா ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு பிரச்சனை. மேலும் வேலையில்லா திண்டாட்டம் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் கொண்டு வரும். ரைட் தானே? இல்லை அப்படி இல்லைன்னா வேலை இல்லாதவர்கள் அப்படின்னு அவங்கள நீங்கள் ஒரு கட்டங்கட்டி லேபிள் பண்ணுறதை விட, இல்லை இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடியவர்களை கண்காணிக்க முடியாமல் இந்த பிரச்சனையை தான் வரும் அப்படின்ற ஒரு நாடாளுமன்றத்தில் இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சீங்க. ஆனால் இந்த நாடாளுமன்றத்துக்கான பாதுகாப்பு ஏன் நம்ம பிரதமர் அவர்களுடைய இருக்கை இடம் கூட ஒரு பாதுகாப்பின்மையாக இருக்கிறது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. மேலும் நம்ம கவுண்டமணி காமெடி மாதிரி தான் இந்த காமெடி சில சமயம் தோணுதுங்க. யுவர் செலக்டட், யுவர் நாட் செலக்டட் அப்படின்ற மாதிரி, கேள்வி கேட்டால் யுவர் ரிஜெக்டட், யுவர் சஸ்பெண்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இதை பற்றி ஒரு சில பேர் ட்வீட்டு போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பேசவே இல்லை. முக்கியமானவர்கள் அவங்கள பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஹரேஷ் ராபுவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, இதை லோக்சபா செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னு ஒரு இது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. நாடாளுமன்ற பாதுகாப்பை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு சின்ன இதை ட்வீட்டை போட்டிருக்காரு. நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நபர்கள் நுழைந்த இந்த விவகாரமானது எப்படி நடந்திருக்க முடியும்? எல்லா எம்பியும் ஒவ்வொரு எம்பிக்கும் 2 சீட்டு கொடுப்பாங்களாம். அது வெளியிலேருந்து அப்படியே டூரிஸ்ட் மாதிரி பார்த்துட்டு போகிறவங்க. அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதையும் மீறி உள்ளே வந்துட்டாங்களே. அதுவும் இல்லாமல் டிஜிட்டல் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம், இந்தியா வல்லரசு ஆக போகுதுன்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் பாகிஸ்தானை ஒழிச்சிட்டோம், சைனாவை ஒதுக்கிட்டோம், அடுத்து யார், அமெரிக்கா தான், அவங்களே எங்களை பார்த்து பயப்படுறாங்க இப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு, நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருந்தது. இப்போ நினச்சா அப்போ புரியல, இப்போ புரியுதுங்களா? அப்போ அவங்க சொன்னது காமெடின்னு புரியலை, இப்போ இது காமெடின்னு புரியுதுங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நபர்கள் நுழைந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் இதுக்காக கண்டனத்தை இது பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு கண்டனத்தை போட்டிருக்காரு. அப்படின்னும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ரைட்டு, இந்த நாடாளுமன்ற தாக்குதல் இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதி இல்லாமை. இதே பிரதமர் அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தா, இல்லை ராகுல் காந்தி அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தா, அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இந்த நிகழ்வு நம்ம ஒரு நடுநிலையாளராக இருந்து கொஞ்சம் யோசிப்போம், என்னதான் இருந்தது. சரி, இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நடந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி எஸ்ஆர் பார்த்திபன், அவரையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவர் அன்றைக்கி லீவாக ஆப்சண்ட் ஆனவரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு த அப்போசிஷன் எம்பி were suspended for gross misconduct as they demanded a discussion on the security breach in the Lok Sabha. பார்த்தீங்களா எப்படி பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தவர் தேர்வு எழுதாமலேயே பாஸ் ஆன கதை இருக்குல்ல, அந்த மாதிரிங்க இந்த கதை பார்த்தா காமெடியாக தான் இருக்குது. ஆனால் ட்ராஜடி என்னன்னு சரி, இந்த மாதிரி ட்ராஜடி பிற்காலத்தில் வரக்கூடாது. ஹிஸ்ட்ரியை நம்ம புரட்டி பார்த்தாலே பல விஷயங்கள் தெரிய வரும். கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி முதல் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வழக்கம் போல் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு பார்த்தா உள்ளே பூந்துட்டானுங்க. இவங்க எப்படி யாரை கேட்டால் பாஸ் வாங்கினாங்க, எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு ஒன்றுமே புரியல.
திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 எம்பி அவர்கள் செயல்பட்ட ஒரு விதம் தான் இவங்களை அப்படியே கப்புன்னு கொத்தோடு பிடிச்சி போலீஸ்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதே மாதிரி நிகழ்வு 2001 நடந்திருக்கு. அந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே 13ஆம் தேதி இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் மீது லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனால் பார்த்தீங்கன்னா 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனால் பாகிஸ்தான் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு முறிஞ்சது. அப்போ அந்த சமயத்தில் பாகிஸ்தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இது நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடந்தது. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த அளவுக்கு நம்ம மேலே வந்துட்டுருக்கோம் டிஜிட்டல் இந்தியான்லாம் சொல்லும் பொழுது இதை கூட செய்யாமல் எப்படி போனாங்க மோடி அரசு? அதுதான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. வரலாறு என்றைக்குமே ரொம்ப முக்கியமானதுங்க. ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் லாட் ஆஃப் லெசன்ஸ். அது ஏன் நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்னு தெரியல. இது எல்லாம் சில விஷயங்களுக்கு ஏதோ நமக்கு சொல்லுதோ அப்படின்னு தோணுது. என்ன தோணுது? ஏதோ பிரச்சனை ஒன்று நடக்க போகுது, அதுக்கு முன்னெச்சரிக்கையாகவே இருந்துருங்க அப்படின்னு பல தலைவர்கள் சொன்னாங்க. எந்தெந்த தலைவர்கள் சொன்னாங்க அப்படின்லாம் டக்குன்னு கேட்காதீங்க. நம்ம தலைவர்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 22 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே நாளில் நாடாளுமன்றத்தில் இருவர் அத்துமீறி நுழையிறாங்க. அப்போ பாதுகாப்பு என்னாச்சு? இதே வேறு ஏதாவது நடந்திருந்தாங்க சரி. இதே அந்த புகை மூலமாக ஒரு 20-30 பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்கன்னா உலக அளவில் இந்தியாவின் மானம் கப்பல் ஏறி இருக்காது. ஏதோ அந்த சமயத்தில் எம்பிகள் 2 பேர் அப்படியே சூதனமாக அப்படியே நடந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணி கப்புன்னு கொடுத்ததுனால ஏதோ ஒரு பிரச்சனை முடிஞ்சது. மேலும் அது எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டாக்கலை. இந்த நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் என்பதால் இன்று பெரிய அளவுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கு. அப்படி இருந்தும் 4 கட்ட சோதனைகள்லாம் நடந்த பிறகும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா திடுக்குன்னு இருக்குங்க. அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா மக்கள், சாமானிய மக்கள் நமக்கு யோசித்து தான் பார்க்கணும். நினைக்கவே பயங்கரமாக இருக்குது. இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா? ரைட்டு. இப்படியான சூழ்நிலையில் முதல்வர் அவர் ஒரு ட்வீட்டை போட்டார். அதாவது இப்படியான நிலையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பல பேர் கண்டனம் தெரிவித்த சமயத்தில் முதலமைச்சர் அவர்களும் சொல்கிறாரு. அவர் என்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன் எப்போதும் இல்லாத வகையில் நடைபெற்ற இந்த பாதுகாப்பு மீறல் நமது ஜனநாயக தூணான நாடாளுமன்றத்திற்கு ஆபத்தான அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த விவகாரத்தில் தாமதமின்றி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நீட்டாக முடிச்சிட்டாரு. இதை யாரும் பாலிடிக்ஸ் பண்ணல. இங்கே தான் நம்ம திமுக அரசை ரொம்பவும் பாராட்டணும். பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்திய நாடாளுமன்ற வளாகத்திற்குள் கண்ணீர் புகை குண்டுகளுடன் அத்துமீறி இருவர் நுழைந்ததற்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றதன் நினைவு தினமான இதே நாளில் இத்தகைய சம்பவம் நடந்திருப்பது வேதனைக்குரியது. இங்கே தான் பார்க்கணும். நம்மால் காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறாரு. ஏன்னா இவங்களுக்குள்ளார ஏதோ ரகசிய பேச்சுவார்த்தை இருக்குமான்னு இப்போயே தெரியுது. உனக்கு இப்போ என்ன வேலை? கண்டனத்தை தெரிவிக்கணும். இந்த இதுக்கு கடந்த 2001 ஆண்டு அப்பவும் நடந்தது அப்படின்னு இவர் ஒரு ட்வீட்டை உள்ளார நுழைக்கிறாரு. சரி, ரைட்டு, ஓகே, உங்கள் பாலிடிக்ஸ் எங்களுக்கு புரியுது. அந்த அளவுக்காக நாங்கள் கேவலமாயிட்டோம் அப்படின்ற மாதிரி சாமானிய மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் நினைப்போம்ல. ரைட்டு. அடுத்து திமுக எம்பி கனிமொழி, இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அப்படி திகலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் அதுக்கு மேலே திகிலாக இருக்குங்க. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் அமைப்பு பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக தெரிகிறது. அவைக்குள் எளிதாக ஊடுருவக்கூடிய வகையில் பார்வையாளர் மாடம் அமைக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் சில பேர் டிக்கெட் கொடுக்குறாங்களோ, ஒரு ஆளுக்கு 2 பேர்னு, அந்த இடமே பாதுகாப்பே இல்லையா. இது கூட பரவாயில்ல. ஆனால் பிரதமர் இருக்கக்கூடிய அவையில் இந்த சிட்டிங் பிளேஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே செக்யூரிட்டி இல்லை, பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது. அப்படின்னா நாங்கள் எங்கத்தான் போய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி குமரிகிறார் கனிமொழி அவர்கள். சொல்கிறது நியாயம் தானே. எங்களை விடுங்க, அந்த ஆண்டவனுக்கே இல்லை அப்படின்ற மாதிரி மோடிஜிக்கே இல்லைன்னா அப்புறம் நாங்கள்லாம் என்ன ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர், க்ரோயிங் மினிஸ்டர், மேபி அடுத்து வரலாம் துணை முதல்வராக, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்.
அவர் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில், லோக்சபா சபாநாயகர் நாற்காலியை நோக்கி புகை குப்பிகளை வீச தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. ஐ ஸ்ட்ராங்லி கண்டெமின் திஸ் அப்பேலிங் இன்சிடென்ட் அண்ட் அர்ஜ் த யூனியன் கவர்மெண்ட் டு டேக் கன்சர்ன் ஆக்ஷன் அப்படின்ட்டாரு. எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எதுவும் நடக்காமல் இருக்கிறத மேம்படுத்த வேண்டியது நேரம் இது ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் முடிச்சிட்டாரு. சரி, எல்லா தலைவர்களும் இப்போ நம்ம வருவாங்க. இப்போ மெயினாக எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய நம்ம சீமான்ஜி, அடுத்தது நம்ம அண்ணாமலைஜி, அப்புறம் நம்ம சவுக்குஜி, அடுத்தது நம்ம மாரிதாஸ்ஜி, இவங்கெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலைங்க. எஸ்கேப் ஆகிடுச்சு போல இருக்கு, காணவில்லை. சீமான்ஜி, அண்ணாமலை, சவுக்கு சங்கர், மாரிதாஸ், இவங்கெல்லாம் மரிதாஸ் முடிஞ்சே போயிட்டாரா, என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒன்றும் தெரியல. மாரிதாஸ் எங்கே போனாருன்னு தெரியல. ஏன்னா அவர் படம் போட்டே காமிச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி குண்டு போட்டதெல்லாம் பயங்கரமாக சங்கர் படம் அளவுக்கு எஃபெக்ட்ஸை போட்டு அவர் அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நம்ம சவுக்கு சங்கர், அவர் சவுக்கு சங்கர் தான் அவர் நிறைய பேசுவார். அவர் பெருசாக டப்புன்னு பேச மாட்டேங்கிறார். எல்லா விஷயத்தையும் டக்குன்னு உடனடியாக சொல்வார். அதாவது இந்த மை போட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, வெத்தலையை போட்டு, அந்த மாதிரி முன்கூட்டியே சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஒருவேளை அவருக்கே தெரிஞ்சிருக்குமோ இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுதுன்னு. கப்புன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க. அண்ணாமலைஜி எங்கே போனாப்லேனே தெரியல. ஏன்னா அவர் நம்ம ஆமையோடு சேர்ந்து அவர் போட்ட ஸ்கெட்சில் பல விஷயங்கள் நடக்குது. அதை பற்றியே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். 2 பேருமே சேர்ந்து டெட் பாடி பாலிடிக்ஸ் அப்படின்றதில் ரொம்ப தீவிரமாக இறங்கி பார்த்துட்ருக்குறாங்க. அவர் 10 வருஷம் இவருக்கு சீனியர். ஏன்னா 10 வருஷமாக ஒரு கட்சியே அப்படியே தான் நடத்திட்டு இருக்காரு, டெட் பாடி பாலிடிக்ஸு. இவர் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அது இயற்கை சீற்றம். அதை வைத்து அதில் உள்ள பூந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல்லாம் செய்யக்கூடிய இந்த சமயத்தில் நாடாளுமன்ற தாக்குதல், இப்படி ஒரு சின்ன விஷயம் சம்பவம், இது வேதனைக்கு உரியதாக இருக்கிறது. ஏதாவது ஒன்று மோடிஜிக்கு ஆயிருந்தால் என்ன ஆகுறது? அங்கே மோடிஜி இருந்து என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இல்லை ராகுல் காந்திக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன நடக்கும்? அதனால் எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. மேலும் பல விஷயங்கள் எஸ்கேப் காணவில்லை அப்படின்னு போட்டால் பார்த்தீங்களா, இந்த எஸ்கேப் ஆனவர்களையும் காணாமல் போனவர்கள் பற்றியும் அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பேசுவோம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே வித் அஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் Arise Robi and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.